Tamil Nadu political temperature rising amid speculation after the BJP-AIDMK alliance. AIDMK chief Edappadi K. Palaniswamy has said there will be no power sharing. He's also said that AIDMK will form the government in the state. He will be the chief minister. EPS has clarified over Home Minister's remarks that there could be a coalition government in the state if NDA wins 2026 state assembly elections. He has said it is not going to be an alliance government, but the alliance will form the government with him leading the alliance and will then decide on any power sharing if happens. But he also attacked the incumbent Dravidam Munnetra Kazhagam government, saying it's insulting its own allies. He has added that he's ready to welcome anyone into the AIDMK and will give them a red carpet welcome. Tamil Nadu Chief Minister, however, in turn taunted EPS, saying voters of the state will say goodbye forever to the opposition leader after elections. Palaniswamy hit at the Chief Minister with bye-bye Stalin chants. கூட்டணி ஆட்சி இல்ல எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன் நீங்க தவறா புரிஞ்சிட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டல நல்லா புரிஞ்சிங்க இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகுறாங்க யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க முடிய நாங்க கேக்குறோம் நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா நாங்க தெளிவுபடுத்திட்டோம் நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை அதிமுக ஆட்சி அமைக்கும் அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின் விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடுது ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையே திரு ஸ்டாலின் அவர்களே இன்னும் பொறுங்க பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது எதிர்பாரு 234 தொகுதியில 210 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும்